மூர்த்தங்கள் 4. அதிலே முதன்மையான மூர்த்தத்துக்கு சுயம்பு மூர்த்தம் பேர். அது தானே வெளிப்பட்ட மூர்த்தி. அப்புறம் தேவர்களாலே பிரதிஷ்டை பண்ணியது, அப்புறம் மனிதர்களாலே பிரதிஷ்டை பண்ணது, அப்புறம் அசுரர்களாலே பிரதிஷ்டை பண்ணது. இப்படி 4 மூர்த்தங்கள் சிவபெருமானுக்கு உண்டு. அதிலே சுவாமி இந்த மூர்த்தங்களுடைய பெருமையெல்லாம் அம்பாளுக்கு சொல்றார். ஏன் ஆகமோ ஆகமோ ஆகமோங்கிறன்னா ஆகமத்தில் தான் இந்த செய்தியெல்லாம் வருது. இது திருமுறைகள் இதெல்லாம் வருதா? இல்லை. அது நான் சொல்லும்போது ஞானபாதம் மட்டும்தான் அதில் இருக்கு. அப்ப நான் இதெல்லாம் சொல்லும் பொழுது அம்பாள் சுயம்பு மூர்த்தத்தினுடைய பெருமையை கேட்டு சுவாமிகிட்ட, சுவாமி நான் உங்களுடைய சுயம்பு மூர்த்தத்தை பூஜை பண்ணணும்னு கேட்கிறேன். எந்த மூர்த்தத்தை? காஞ்சிபுரத்தில் அம்பாள் பூஜை பண்ணா, ஆனா அந்த மூர்த்தி சுயம்பு மூர்த்தியா? இல்லை. அது என்ன தலம்? பிருத்திவி ஸ்தலம். அது மண்லிங்கம், அம்பாள் பிடித்தலிங்கம். அப்ப அம்பாள் என்ன சொல்றா, உங்களுடைய சுயம்பு மூர்த்தியை நான் பூஜை பண்ணணும் சுவாமி, எங்க பூஜை பண்றதுன்னு கேட்கிறேன். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கும் அம்பாள் நான் எங்க போய் பூஜை பண்ணணும்னு கேட்டா சுவாமி காஞ்சிக்கு போனேன் இல்லையா? அதுபோல சுவாமி நான் சுயம்பு மூர்த்தத்தை எங்க போய் பூஜை பண்ணட்டும், நீ எங்க சுயம்பு மூர்த்தியா எழுந்தருள் இருக்கிறாயின்னு கேட்டார். கேட்ட உடனே சிவபெருமான் சொன்னார், நீ கன்னிகாரம் இருக்க. இது நம்முடைய பெரியாவுடையார் கோவில. அப்ப காட்டாங்க அம்பாள் பூஜித்த மூர்த்தி பெரியாவுடையார். உமையவளாலே திருக்கரம்பட பூஜித்த மூர்த்தி பெரியாவுடையார், சுயம்பு மூர்த்தி. நீங்க மூர்த்தி போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மற்ற சிவலிங்கங்களுக்கும் அந்த சிவலிங்க திருமணிக்கும் பெரிய வித்தியாசம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, சுவாமி சடமுக வாசமாக சங்குநதி தீபத்தை பார்த்து கொண்டே இருப்பார். இப்படி தலங்கள் அதிகம் நீ பார்த்துருக்கீங்களா? ரொம்ப குறைவு. அப்படி ஒரு தலம் நம்முடைய பழனி பெரியாவுடையார் ஸ்தலம். அங்கே முருகப்பெருமான் தவம் இருந்தார். ஏன் முருகப்பெருமான் தான் சிவபெருமான்ட்டீங்களே, அப்புறம் ஏன் முருகப்பெருமான் தவம் இருக்கணும்னு கேட்டா, நமக்கு காட்டி வச்சுட்டாங்க, நமக்கு விரதத்தை வலியுறுத்துவதற்காக. அதனால சிவன்ராத்திரி உள்ளிட்ட வருடங்கள் எல்லாம் அந்த கன்னிகார சேத்திரத்தில் இருந்து மேற்கொள்வது பல 100 மடங்கு புண்ணியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அக்னி, வாயு, வருணை எல்லாரும் தேவர்கள் எல்லாம் இருந்து சுவாமி அம்பாள் திருமண காட்சி கொடுத்த தலம் பெரியாவுடையார். அதனால பழனி தலபுராணத்துல பெரியாவுடையார் தலமே ஒரு மிக பெரிய வரலாறா பேசிட்டே போவாங்க. அப்படி பல காலம் இருந்து சேரலாம் கௌசலமாசேரன் ஒரு மன்னன், நம்ம பழனியை தோற்றுவித்த மன்னன் பெயர் கௌசலமாசேரன். அவர் இப்படி வரார், வேட்டையடித்து வரார். வரும்பொழுது ஒரு மாய மான் அதை துரத்திட்டு வரார். அந்த மான் இந்த கன்னிகாரவனத்துக்குள்ள போயிருக்கு. கன்னிகாரவனத்துக்குள்ள வந்த உடனே கௌசலமாசேரன் உள்ள மதிமயங்கின்னு சொல்லக்கூடாது. மயக்கத்தை திருவருள் ஏற்படுத்தாது, மயக்கத்தை ஓட்டுவது திருவருள். மயக்கத்தை ஓட்டுவது தான் திருவருள். அப்போ அங்க உள்ள வந்த உடனே அவருக்கு அந்த மான வேட்டையாடணுங்கிற எண்ணம் போய் ஏதோ ஒரு சுகந்த மனம் வீசி திருவருளை உணர்ந்தார். ஏதோ கோயில் இருக்குதுங்கிறத மட்டும் உணர்ந்தார். உணர்ந்து விசாரித்து அந்த கோயில் இருப்பதை தெரிந்து பெரியாவுடையார் திருத்தலத்தோடு சேர்த்து 8 ஆலயங்களை எழுப்பி அட்டமங்கல சேத்திரம் என்கிற பெயரிலே பழனியை நிர்வகித்தார். பழனிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அட்டமங்கல சேத்திரம். அமுதீஸ்வரர் கோயிலை பற்றி அம்மா யாரோ சொன்னாங்க. அமுதீஸ்வரர் திருக்கோயிலும் அந்த அஷ்டமங்கல சேத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அஷ்டமங்கல சேத்திரமான உறுதிப்படுத்தல கருதப்படுகிறது. ஆனால் அடியன் தலபுராணத்தை அளவுக்கு அஷ்டமங்கல சேத்திரம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி மிக விரிவாக எந்தெந்த தலங்கள்னு சொல்லலை. அதனால அவ்வளவு உயர்ந்த சேத்திரம் நம்முடைய பெரியாவுடையார் கோயில். பெரியநாயகம்மன் கோயிலை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நன்கு தெரியும். அங்கே போனாவே திருவள்ளுவர் நன்கு உணரலாம் இல்லையா? உலகின்ற பெருமையுடைய தலம். அதற்கு மேல பழனியாண்டவரை பற்றி நாம அவசியமே இல்லை. உலகெல்லாம் அங்கதான் காலை உணவே கொள்வார். நீங்களாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன கேட்குறீங்க? அம்மாட்ட பெட் காஃபி கொடுங்கம்மான்னு கேட்குறீங்க. கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறது இல்லையா? வெரி குட். நாளையிலேருந்து என்ன பண்ணோம்? 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிக்க முடியாதா? 5 மணிக்கு எந்திரிச்சோனையும் பெட்டில் இருக்கிற திருநீர் பக்கத்துலேயே வச்சுக்கணும். பையன் திருநீர் அணிஞ்சிட்டு அப்புறம் போய் காலை கண்ணெலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, சரியா? குளிச்சுட்டு வந்துட்டு போய் விளக்கேற்றி இந்த பதியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் எல்லா குழந்தைங்க அடுத்ததாக வரும்போது இந்த பதியத்தில் முதல் பாடலும் கடைசி முடிஞ்சால் 11 பாடலையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். இல்லாட்டி முதல் பாடலையும் கடைசி பாடலையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். மனப்பாடம் பண்ணிட்டு ஓதுவார் வகுப்பில் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுப்பேன், சரியா?
சிறப்பு பரிசு கொடுக்க முடியும். அது மாதிரி அந்த மெய்ப்பொருள் நாயனார் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்துதான் அவர் வந்து தன்னுடைய வேலைகளையும் தொடங்குவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மெய்யடியார். நாள்தோறும் இறைவனுடைய திருவடியை வணங்கி அவர் மீது அன்பு செலுத்தி யாரெல்லாம் சிவனடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வணங்கி அவர்களுக்கு பொருள் கொடுப்பதுதான் அவருடைய ஆட்சியில வந்து முக்கியமான பணியாக இருந்தது. அப்போ அவர் பெரிய வீரர். மெய்ப்பொருள் நாயனார் எப்படிப்பட்டவரே? வீரர். வீரர்னா என்ன? சண்டை போட மாட்டீங்களா? நீங்களாம் சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி இவளை கீழே தள்ளி மேலே ஊட்டி, அது மாதிரி அவர் சுற்றி நாட்டு அரசக்கடை மேலெல்லாம் போர் தொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து விரிவாக படுத்தியவர் அந்த மெய்ப்பொருள் நாயனார். அவ்வளவு ஒரு திறமைசாலி. போர் புரிவதில் அவர் ஒரு பெரிய வீரர். அப்போ முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு எதிரி, அவரு பல தடவை இவர் நாட்டு மேல போர் தொடுக்கிறார். போர் தொடுத்து அவருக்கு வந்து இவரை ஜெயிக்கவே முடியல. எப்ப போனாலும் போர் அவர் மேல தொடுத்தா தோல்வியை தான் தடுக்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லுங்க. முத்தநாதன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பகை அரசர். இவரை மேல போர் தொடுத்து தோற்று போயிடுறார். இந்த மெய்ப்பொருள் நாயனார் எப்படியாவது போர்ல ஜெயிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் தீட்டுறாரு. சரிங்களா? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பெரிய புராண புக்கு ஒன்று தருவேன். ஐயா அடுத்த கொண்டு வாங்க புக்கை. உங்களுக்கெல்லாம் அதில் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் அதை படிச்சுட்டு வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் 5-5 நிமிஷம் அந்த ஒவ்வொரு கதையை சொல்லணும். சரியா? காலையில் வகுப்புல கதை சொல்லணும். மத்தியான வகுப்புல என்ன பண்ணோம்? சத்தமே வரலையே, தேவாரம் பாடணும். சரியா? அப்படி அந்த முத்தநாதன்கிற பகை அரசனை அவன் வந்து வெல்லணும்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்றான்? அவருடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய எதற்கு அவர் வந்து பணிவார்னு பார்த்தா சிவனடியார்களை கண்டார் அவர் பணிவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரும் வந்து திருநீரை எல்லாம் பூசிட்டு உத்ராட்சத்தை எல்லாம் போட்டுட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு உள்ள வர்றார் அரண்மனைக்குள்ள. அப்ப யாரு அதாவது அரண்மனைக்குள்ள சிவனடியார்கள்லாம் வந்தா விட்டுறணும் அப்படிங்கிறது அரசனுடைய கட்டளை. அப்படி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப அவருடைய மெய்காப்பாளர் மட்டும் உள்ள விட மாட்டேங்கிறார். அப்போ மெய்காப்பாளர் கிட்ட நான் அவருக்கு வந்து ஒரு வேதம் சொல்லணும், கட்டாயம் என்னை உள்ள அனுப்பணும்னு சொல்லிட்டு அவரை ஏமாத்திட்டு உள்ள போயிடுறாரு. அப்ப மெய்ப்பொருள் நாயனார் வந்து தூங்கிட்டு இருக்கிறார். அப்ப அவங்க அரசு கிட்ட சொல்லி நான் இவருக்கு வந்து ஒரு ஆகமங்களை சொல்றதுக்காக வந்திருக்கிறேன், அதனால நீங்க கட்டாயம் அரசரை எழுப்பணும் அப்படின்னு. அப்புறம் அரசரை சொல்லி அரசரை இவரை பார்த்து வணங்கி நீங்க என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் பாடம் சொல்லும்போது நான் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னையும் என்னோட அரசியையும் வந்து பின்னாடி அரண்மனைக்கு அனுப்பிச்சிட்டு பாடம் சொல்லணும்னையும் நான் மேலே உட்காரணும் நீங்க கீழே உட்காரணும்னு சொல்லி அவரும் மேலே உட்காந்து இவர் கீழே உட்காந்து இப்படி தலையை வணங்கும் போது என்ன பண்ணிடுறாரு? கட்டியை வச்சு குத்திடுறாரு. குத்தினா நாங்கள் என்ன பண்ணுவோம்? உடனே குத்திட்டான்னு ஊரையே குத்தி அவங்க முதல்ல சிறையில போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொன்னார்? உடனே அவருடைய மெய்காப்பாளர் வந்து அவர் வந்து குத்த வரும்போது நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், இவர் வந்து சிவனடியார். ஏன் அவர் சிவனடியார்? திருநீரும் உத்ராகம் போட்டிருக்கார் இல்லையா? அதனால அவர் சிவனடியார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீங்க எந்த வித எல்லாரும் ஊர்ல இருக்கிற நாட்டு மக்கள்லாம் கேட்டாங்கன்னா இவரை வந்து தண்டிக்க விரும்புவாங்க, ஆனா இவருக்கு எந்த வித சேதமும் இல்லாம இவரை ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் மெய்காப்பாளர் அவரை கூட்டிட்டு போய் ஊர் எல்லையில விட்டுட்டு வர வரைக்கும் நான் என்னோட உயிரை கையில பிடிச்சு வச்சுருப்பேன்னு சொல்லுவார் மெய்ப்பொருள் நாயனார். அப்போ அவருடைய மெய்காப்பாளர் கொண்டு போய் அவர் ஊர் எல்லையில விட்டுட்டு வந்து அப்புறம் நீங்க செய்த பணி செவ்வனே முடித்தேன் அப்படின்னு, இன்று எனக்கு பணி செய்தது போல் இது மாதிரி யாருமே எனக்கு பணி செய்யல, அப்படி ஒரு மகத்தான பணியை நீங்க செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் எல்லாரும் திருநீற்றையும் பெருமையை வந்து அழியாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். நாமெல்லாம் செத்து கால நிலையில் உள்ள என்ன பண்ணுவோம்? இந்த சொத்தெல்லாம் விற்கிறாதீங்க, இந்த சொத்தை யாருக்கு எடுங்க, அவங்களுக்கு எடுங்க, இவங்களுக்கு எடுங்க, கண்டபடி செலவு பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு 1008 கண்டிஷன் சொல்லுவோம். அது எங்கள் ஆசிரியர் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் ரொம்ப வயசானவர் உயிர் போகிற நிலையில் இருக்கிறதுனால அவங்க பையனும் மருமகனும் திருவாசகம் படிக்கலான்னு எல்லாத்தையும் திருவாசகம் படிக்க கூப்பிட்டாங்க. திருவாசகம் படிக்க போனோம். எல்லாரும் காலையில் 7 மணிக்கு போவோம்.
அப்போ அந்த 6 மணிக்கு அந்த அம்மா மருமக வந்து பால் வாங்குறதுக்காக இன்னைக்கு எல்லாரும் திருவாசம் படிக்கிறதுனால பால் நிறைய வேணும் இல்லை டீ போடுறதுக்கு, அதனால அந்த அம்மா பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு போச்சோம். அவர் உயிர் போகிற நிலையில பேச முடியாமல் இருக்கிறாரு. ஜாடையில் கேட்குறாரு, நம்ம 3 பேர் தானே இருக்கிறோம், பெரிய குண்டா இருக்கு சின்ன குண்டா இருக்கணும். அவருக்கு 2 நேரம் உயிர் போகிற மாதிரி பேச முடியாமல் இருக்கிறாரா. ஆனால் அவர் பச்சை பாருங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த பச்சையெல்லாம் அது மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் வந்து அடுத்தது இவருக்கு பட்டம் சுட்டுங்க, இந்த நாட்டை காப்பாற்றுங்க, இதனையெல்லாம் பண்ணுங்க, அவர் எதுவுமே சொல்லலை. என்ன சொல்றாரு? திருநீற்றின் பெருமையை எல்லாரும் காப்பாற்றுகிறார். திருநீர் எல்லாரும் அணிங்க, திருநீற்றின் பெருமையை சைவத்தை நிலைநாட்டுங்கள், சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்பதை உலகத்திற்கு நிலைநாட்டுங்கள்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அவருடைய இறைவன் திருவடியை என்றார். பெருமான் அவருக்கு காட்சியிருக்கிறார். அதெல்லாம் வரலாறு தனியாக நம்ம இந்த குழந்தைகளுக்காக சுருக்கமாக சொன்னோம். அது மாதிரி இந்த மெய்ப்பொருள் நாயனார் எப்படி திருநீற்றின் பெருமையை காப்பாற்றினாரோ அதுபோல நீங்க எல்லாம் திருநீற்றின் பெருமையை காப்பாற்றணும். நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது திருநீர் பூசிட்டு போகணும். இன்னைக்கு காலையில் வரும்போது ஐயா சொன்னார், அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் சுண்ணாம்பு பூசி சொன்னாங்க. என்னங்க ஐயா சொன்னாரு? சுண்ணாம்பு பூசிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி சொல்லுவாங்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்கூடாது சரியா. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நெற்றினரி திருநீர் அடிச்சுட்டு போய் அவங்களே பார்த்து அவங்க எல்லாரும் திருநீர் அடிக்கணும் சரியா. அப்படி இந்த மெய்ப்பொருள் நாயனார் திருநீற்றின் பெருமையை சொன்னது போல எப்போ வந்து எப்போ போயிடும் சரிங்களா. அப்படி இந்த இந்த இறைவன் இந்த படைத்தல் தொழிலை நாமெல்லாம் என்ன சொல்றோம்? பிரம்மா தான் படைத்தல் தொழிலை செய்கிறார் அப்படின்னு இல்லை. சிவபெருமான் வந்து பிரம்மனை அதிர்ஷ்டித்தல் என்று இந்த தொழிலை செய்கிறார். அதிர்ஷ்டித்தல் என்று என்ன அப்படின்னா, இப்போ மோடி இருக்கிறார், நாமெல்லாம் மாநிலங்கள்லாம் இருக்குது. ஸ்டாலின் என்ன செய்வார்? மோடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எந்த இதுவும் அவர் வந்து செய்யணும். அது மாதிரி பிரம்மன் வந்து சிவபெருமானிடம் ஆணை பெற்றுதான் அவர் இந்த படைத்தல் தொழிலை செய்யணும். படைத்தல் தொழில்னா என்ன? இந்த உயிருக்கு தேவையான உடம்பு கருவிகளை கொடுப்பதுதான் படைத்தல். அதெல்லாம் நான் சித்தாந்த வகுப்பில் நிறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வரும் வகுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் திருமுறை. ஏன்னா அது ஏன் ஆணவம்னா என்ன, ஆணவ மதம் எப்படி நமக்கு வந்துச்சு, ஆணவ மரத்தை நீக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், எப்படி ஆணவ மரத்தை நம்ம நீக்கணும், ஆணவ மரத்தோட என்னென்ன கட்டுக்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு எளிமையாக நான் வர்ற வகுப்புகளில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அப்படி இந்த படைத்தல் தொழிலை முதல் பாடலில் என்ன சொல்கிறாரு? படைத்தல் தொழிலை பிரம்மா செய்கிறாரு. ஆனால் இந்த பிரம்மனை அதிர்ஷ்டித்து நின்று சிவபெருமான் இந்த தொழிலை செய்கிறார் அப்படின்னு திருவாசகத்தில் நமக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்கு பிரமாணங்களில் எழுதியிருக்கேன் நான். அது வரும் வகுப்புகள் இன்றைக்கி நமக்கு ஓதுவார் வந்துடுவார். அதனால நீங்கள் பாடல்கள் படிக்கணும், குழந்தைகள்லாம் பாடல் படிக்கணும். நம்ம அவர் வரும்போது தயாராக இருக்கணும் சாப்பிட்டு. அதனால் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். அது மாதிரி இந்த பிரம்மனுடைய தொழிலை அதிர்ஷ்டித்து சிவபெருமான் செய்கிறார் என்று இந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த திருச்சிவபுரம் என்ற தலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அந்த யாரெல்லாம் இந்த சிவபெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா புகழ்களையும் பெறுவார்கள் என்று இந்த பதியத்தில் சொல்லியிருக்கார். எப்போதுமே திருக்கடை காப்பு அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் எழுதிய பதியத்துக்கு பாடலுடைய நிறைவு பாடலில் தான் அந்த பதியத்தினுடைய பயனை சொல்லுவாங்க. அதனால நாம் எப்போ திருஞான சம்பந்தருடைய பதியம் பாடினாலும் முதல் பாடலும் கடைப்பாடலும் பாட வேண்டும். பஞ்சபுராண காலையில் பாடும்போது ஐயா தோளுடைய செவியன் பாடினார்னா கடைசி பாடலும் பாடணும் சரிங்களா. திருஞான சம்பந்தருடைய பதியம் எப்போ பாடினாலும் முதல் பாடலும் கடைப்பாடலும் நமக்கு நாம் பாடணும். அப்படி ஒவ்வொரு கடைசி பாடல் தான் அந்த பதியத்தினுடைய பயனை கொடுப்பாரு. ஆனால் இந்த பதியத்தில் ஒவ்வொரு பாடலிலுமே வர்ற பயன்களை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த முதல் பாடலில் நீங்கள் இந்த பாடல் பாடிய பதிகம் பாடினாலும் இந்த பாடல் பாடினாலும் நீங்கள் எல்லா புகழ்களையும் பெறுவார்கள் என்று இந்த முதல் பாடலில் நமக்கு சொல்கிறார். அப்புறம் அடுத்த பாடல் பாருங்க, மலை படிங்க. மலை பல வள தரு புவியிடை மலை தரு வழிமலை மனிதர்கள் நிலை மலை சுரன் முதல் உலகுகள் நிலை பெரு வகை நினைவோடு மீகும் அலை கடல் நடுவரி துயலமரி குரு இயல்பரன் உரை பலி சிலை மலி மதில் சிவபுரம் நினைபவர் திருமகளோடு திகழ்வரே. பண்ணோட நமக்கு சொல்லி தருவார். இது நான் எனக்கு தெரிந்த படத்தை சொல்லியிருக்கேன், பண்ணெல்லாம் ஒன்றும் தெரியாது.
எனக்கு தெரிந்த பண்ண சொல்லியிருக்கேன். நமக்கு ஓதுவார் வந்து மத்தியானம் நல்லா பாடி சொல்கிறார். இந்த பாடலை வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சுருவார். 4 தடவை சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுருவார். நீங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, உங்களுடைய சிந்தையும் அறிவையும் அவரிடம் கொடுத்துடணும். அவரிடம் கொடுத்து அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி இந்த 2வது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலையும் சிவபெருமான் தான் அதிர்த்தித்து செய்கிறார் சொன்னோம். ஏன் திருப்பதியில் போய் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனியாண்டவனுடைய தன்னது பெருங்கருணையினாலும் திருவாவூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்களின் குருவருடாலும் இந்த நல்ல நாளிலே இறைவன் விரும்பி கேட்டு மகிழ்ந்து வேண்டுவார்க்கு வேண்டுவன அருள் புரியும் தெய்வ மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழியிலே தேவார திருமுறைகளை பயில்வதற்கு நமக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. குரு வணக்கமாக 4 வணக்க பாடல் இப்பொழுது. ஓழியர்கோன் வெப்பு ஒழித்த உடலியர்கோன் கள்ளில் போற்றி. ஓழியர்கோன் வெப்பு ஒழித்த உடலியர்கோன் கள்ளில் போற்றி. ஓழியர்கோன் கவிமீதப்பில் அந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வனங்கொண்டல் பதம் போற்றி. விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டி இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவார திருப்பதியிலே உடைய திருப்பாடல். பிடி அதன் உம்மை கொள்ளமிகு கரியது. பிடியதன் உம்மை கொள்ளமிகு கரியது. பிடியதன் உம்மை கொள்ளமிகு கரியது. பிடியதன் உம்மை கொள்ளமிகு கரியது. வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர். வழி கொடு தன
களம்கட்டு ஊர் பேர். வலிக்கப்படாம நம்ம கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். வாடி வீணர் பயில் வாடி வல்லம் ஊரை இறையே. வாடி வீணர் பயில் வாடி வல்லம் ஊரை இறையே. வாடி வீணர் பயில் வாடி வல்லம் ஊரை இறையே. இறையே. முருகப்பெருமானுடைய வாழ்த்து பாடலாக திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதியிலே உள்ள திருப்பாடல்கள். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். தென்கடம்பை திருக்கர கோயிலாம். தங்கடன் அடியேனையும் தாங்குதல். தங்கடன் அடியேனையும் தாங்குதல். எங்கடன் பணி செய்து கிடப்பதே. சமரசூரவன்மாவை சமரசூரவன்மாவை தடிந்தவேல். சமரசூரவன்மாவை தடிந்தவேல். குமரன் தாதை நல் கோழம்பம் மேவிய. அமரர் கோவிலுக்கு அன்புடை கொண்டர்கள். அமரலோகமது ஆளுடையார்களே. ஆளுடையார்களே. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதியும் திருப்பிரமபுரம் சீர்காழி திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருப்பதிகம் தோடுடைய செவியன். மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த.
ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே இது பண்ணோடு பாடக்கூடிய முறை. இது மனப்பாடம் பண்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் வேகமா படிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லா பாட்டையும் இந்த மாதிரியே பாடணும்னா உங்களுக்கு நேரம் ஆகும்ல, அதனால மனப்பாடம் பண்ற முறையில் மற்ற எல்லா பாட்டையும் பாடிட்டு கடைசி பாட்டு நம்ம அதே பாட்டு முதல் பாட்டு பாடுற மாதிரி பாடி முற்றலாமையில நாகமோடேன திருநான்மறை மொழிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் ஓய் திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று திருமந்திரத்தினுடைய சிறப்புக்காக இந்த பாடல் முதல் பாடல். அடுத்து விநாயகப் பெருமானுடைய வணக்க பாடலாக திருமந்திரத்திலே உடைய பாடல்கள். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தன்னை இந்திங்கிடம் விரை ஓலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஞான தண்டாயுதபாணிக்கு திருச்சிற்றம்பலம்.